ஒரு 1000 பிள்ளைகளாவது இந்த தொகுதியில் படிக்க வச்சிருப்பேன். ரெண்டாவது கொரோனா காலத்தில் மிகப்பெரிய ஒரு சர்வீஸ் பண்ணியிருக்கோம். இங்கே இருக்க மருத்துவமனைக்கு நிறைய உபகரணங்கள் நான் வாங்கி கொடுத்துருக்கேன். இப்போ ஒரு 30 லட்ச ரூபா செலவில் எங்கள் ட்ரஸ்ட் மூலமாக ஒரு ஆம்புலன்ஸ் அதை வாங்கி கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி நிறைய சர்வீஸ் பண்ணியிருக்கோம். நிறைய காற்று ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம். அதனால மக்கள் நான் தேடி போகிறத விட என்னை தேடி வாழ்த்து சொன்னவன்னா இருக்காங்க. அதை ரொம்ப மகிழ்ச்சியாக நினைக்கிறேன். வாழ்நாள் முழுவதும் இந்த கம்பந்தொகுதி மக்களுக்காக நான் வாழணும், அவங்களுக்காக நான் பெரிய அளவில் சர்வீஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். சார், இவ்வளோ பேர் உட்காந்து சாப்பிட்றத நம்மளால பார்க்க முடியுது. பொதுவாகவே உங்க வீட்டில் டெய்லியுமே இவ்வளோ பேர் சாப்பிடுவாங்களா? ஆமாம், இப்போ இந்த தேர்தல் காலம் மட்டும் இல்லை, எப்பவுமே எங்கள் வீட்டில் ஒரு 200 பேர்த்துக்கு சமையல் நடந்துகிட்டே இருக்கோம். கட்டாயமாக அது வாரவங்கெல்லாம் அந்த காலத்துலேருந்தே நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ அதை இப்போ தேர்தலில் கொஞ்சம் கூடுதலாக ஆட்கள் நம்ம சந்திக்க வரவங்கலாம் வராங்க. எல்லாரும் சாப்பிட்டு போகணும் அப்படிங்கிறது என்னுடைய நோக்கம். 234 சட்டமன்ற தொகுதிகளில் கம்பம் தொகுதி ஒரு புறக்கணிக்கப்பட்ட தொகுதியாக இருக்கு. இங்கே அரசு கல்லூரி இல்லை. இப்போ நான் எப்படிப்பட்ட ஒரு அரசு கல்லூரியை கொண்டு வரணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, ஒரு ஏற்றுமதி இறக்குமதி வேலைவாய்ப்பு உள்ள ஒரு கல்வி. இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன உலகத்தில் அந்த கல்லூரியில் படிக்கக்கூடிய அத்தனை மாணவ மாணவிகளுக்கும் ஒரு தலைசிறந்த வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய கல்வியுடன் கூடிய கல்லூரியை கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் தொழிற்சாலை வரணும் அப்படின்னு சொன்னீங்க. நீங்கள் எங்கிட்ட பேசும்போது சொன்னீங்க, இங்கேருந்து நிறைய பேர் வெளியில் போய் வேலை செய்கிறாங்க, நிறைய லேடிஸ் அப்படின்னு சொன்னீங்க. இங்கே ஒரு தொழிற்சாலை வந்தால் கண்டிப்பாக ஒரு 3000 4000 பேருக்கு வேலை கிடைக்கும். அதுக்கான திட்டமிடல் உங்ககிட்ட என்ன இருக்கு? இப்போ என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த கம்பம் சட்டமன்ற தொகுதியில் ஒரு 30,000 பேர்த்துக்கு சரியான வேலை வாய்ப்பு இல்லை. இப்போ மற்ற எல்லா தொகுதியிலும் வேலை வாய்ப்புக்கான வாய்ப்புகள் நிறைந்திருக்கு. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் அமைச்சர் பெருமக்கள் யாரும் இங்கே இல்லை. கம்பம் சட்டமன்ற தொகுதியில் அமைச்சர் பெருமக்கள் இல்லை. பெருசாக இங்கே இருந்தவங்க சட்டமன்ற உறுப்பினர் இருந்தவங்களும் பெருசாக எதுவும் கொண்டு வரல. நான் ஒரு தொழிற்சாலையை கொண்டு வரணும் முடிவு எடுக்கிறேன். அது தளபதி விஜய் நிச்சயமாக முதலமைச்சராக வருவார். அவர் மூலமாக தொழிற்சாலையை கொண்டு வருவோம். மத்திய அரசையும் அணுகுவேன் நான். அது என்ன மாதிரியான தொழிற்சாலையாக இருக்கும்? ஏதாவது நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? இங்கே ஜவுளி ரெடிமேட் தொழில் பூங்கா ஒன்று கொண்டு வரணும் ஒரு பிளான். ஜவுளித்துறையில் மிக பெரிய ஒரு தொழிற்சாலையை, அதாவது காற்று மாசுபடாத ஒரு தொழிற்சாலையை கொண்டு வரணும். ஏன்னா நான் மண் வளத்தை பற்றி பேசுகிறேன், நீர் வளத்தை பற்றி பேசுகிறேன், காற்று மாசுபடக்கூடாது, தூய காற்றை பற்றி பேசுகிறேன். மாசு இல்லாத ஒரு தொழிற்சாலையை கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு திட்டம் நிச்சயமாக கொண்டு வருவோம். இந்த முல்லை பெரியார் தமிழ்நாட்டுக்கும் சரி கேரளாவுக்கும் சரி மிகப்பெரிய அளவில் நீர் மேலாண்மையில் சப்போர்ட் பண்ணுது. இதை டெவலப் பண்ணுறதுக்கு நீங்கள் எம்எல்ஏவா ஆனால் என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுப்பீங்க? இப்போ கேரளாவிலேருந்து அதிக நீரை பெறணும். அதிக நீரை நம்ம பெறுறோம் அப்படின்னா அதுக்கான கொள்ளளவை கூட்டணும். இப்போ வை அணையுடைய கொள்ளளவை கூட்டணும். இப்போ வை அணையே தூர்வாரப்படாமல் இருக்கு.